என்னோட கதையை கேளுங்க. முன்னொரு காலத்தில் மலையடிவாரத்தில் இருந்தது ஒரு அழகான காடு. அழகிய மனதுடன் அற்புத உயிர்களுடன் பசுமை போர்த்திய சந்தன காடு. அக்னி மழை பொழியும் அழகிய காடு. அதில் ஆர்ப்பரிக்கும் தீப்பொறிகள் மொத்த பிராணிகளின் சுடுகாடாகி. ஏண்டா அரிசி பருப்புலாம் அங்க வச்சிருக்க? ஏய், போய் எடுத்துக்கங்கடா. பாட்டாளி உழைப்பை உரியும் கொடிய அரக்கர்கள், ரத்தம் தின்று தேகம் சிதைக்கும் கொடிய சைத்தான்கள், உசுரருந்து பிராணன் கீழ்ந்து வாடும் பாவ ஜீவன்கள். இந்த ஆத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோணிடுப்பு குனிந்த தலை, கடும் சாபம் தலையெழுத்து, வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. சூத்திரதாரியின் சூதனை எரித்து, அகங்காரனின் நெஞ்சை கிழித்து, மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துரையாய் நொந்து வெந்தவரின் பரவசத்தை சுமந்து வந்தால் ஒரு மகாதாய். பயந்து மருகி பதரை சுருங்கிய சந்திரன் முகிலின் முந்தானையில் அஞ்சு ஒளிந்திருக்க, ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தார். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காலனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீறுகிற சிங்கம் வீரனொருவனின் கதை, இதீனை வென்ற வீரனொருவனின் கதை. காலனை கண்டால் காலால் மிதிப்பான். சாவினை மிரட்டும் சுல்தானை போல சுடும் நெருப்பினை எரித்து கடும் கத்தியின் மேல் நடந்து, இதயம் பதற முகிலும் மதிர பயத்தினை அறுத்து கண்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டினை தளர்த்தும் ஆத்திரக்காரா, அடிமுடி நேரில் அனலை திரட்டும் தைரியசாரா, கலியுகம் தீண்டி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. கலியுகம் தீண்டி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. வந்துட்டான் 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 வந்துட்டான். धीरा धीरा